என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு ராமபிரானின் பரிபூர்ண அனுகிரக ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். காலநேமி நிகாவீர காலநேமி நிகாவீர காலநேமி நிகாவீர சௌரி சூரஜனேஸ்வரகம் சௌரி சூரஜனேஸ்வரகம் சௌரி சூரஜனேஸ்வரகம் காலநேமி நிகாவீர சௌரி சூரஜனேஸ்வரகம் காலநேமி நிகாவீர சௌரி சூரஜனேஸ்வரகம் காலநேமி நிகாவீர சௌரி சூரஜனேஸ்வரகம் விஜிதாத் திலோகாத்மா திலோகேச கேசவ கேசிகா ஹரி திலோகாத்மா திலோகேச திலோகாத்மா திலோகேச திலோகாத்மா திலோகேச கேசவ கேசிகா ஹரி கேசவ கேசிகா ஹரி கேசவ கேசிகா ஹரி காலநேமி நிகாவீர சௌரி சூரஜனேஸ்வரகம் திலோகாத்மா திலோகேச கேசவ கேசிகா ஹரி காலநேமி நிகாவீர சௌரி சூரஜனேஸ்வரகம் திலோகாத்மா திலோகேச கேசவ கேசிகா ஹரி காலநேமி நிகாவீர சௌரி சூரஜனேஸ்வரகம் திலோகாத்மா திலோகேச கேசவ கேசிகா ஹரி. இப்படி 4 லைனில் 3 வரை சொல்லிட்டு முதல்லையும் சொல்லிட்டு வாங்கோ. ராமருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. ராமன்னாலே அழகு, ராமன்னாலே சத்தியம், ராமன்னாலே உயர்வு, ராமன்னாலே பக்தி, ராமன்னாலே மோட்சம். அப்பேற்பட்ட உன்னதமான நாமமே ராமநாமம். உன்னதமான தெய்வமே ராமச்சந்திரமூர்த்தி. அதற்கு எடுத்துக்காட்டாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டு நமக்கு இன்று பக்கத்துணையாக உறுதுணையாக நின்று வழிநடத்துகிறான் ஹனுமான். அவரை போல தாசபக்தி, வினயபக்தி, ராமநாமமே ஜீவன்முக்தி என்று பிராணனாக மூச்சையாக ராமநாமத்தை அல்லும் பகலும் வரவும் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஹனுமான். ஏன்னா சைவ வைஷ்ணவ பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாமமே ராமநாமம். எப்போதுமே இந்து மதத்துக்கு 2 கண்கள், அதுக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா ஹனுமான் சிவன் கோயிலும் இருப்பார், வைஷ்ணவ கோயிலும் இருப்பார். ஏன்னா ராமா என்று சொல்லக்கூடிய இதில் நாராயணா என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தில் 2வது எழுத்துறா, நமசிவாய என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் 2வது எழுத்துமா, இது சேர்ந்ததே ராமன்னு அந்த ஒரு முறையாவது மனன் லயித்து நாட்டம் எதிலும் இல்லாமல் சொல்லச்சே தோஷம், ரோகம், பிணி, செல்வம் அனைத்தும் வந்து சேர்றதுன்னு இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ராமனை கூப்பிட்டாலே ஹனுமன் வர இருக்கார், அது சத்தியம். பிரம்மாவும் சரஸ்வதியும் வரா, சிவனும் பார்வதியும் வரா, லக்ஷ்மி நாராயணன் வந்து சேர்றா. இதை விட என்ன வேண்டும்? காத்தல், படைத்தல், அடித்தல் எல்லா தொழிலும் செய்யக்கூடியவா இந்த திரிலோக நாயகர்களாக இவா வந்து நிற்கச்சு. நம்மளுக்கு ஏன் பயம், நம்மளுக்கு ஏன் கவலை, நம்மளுக்கு ஏன் தொல்லை வரப்போகுது? தொல்லை இல்லாமல், துயரம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் நாம் வாழ முடியும். வாழ வேண்டும் என்றால் ராமநாமத்தை சொல்லி பழகுவோம், ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒரு நாம சொல்கிறது கண்ணு மிக நேரம் ஆகும். வாழ்நாளில் ஒரு நாள் எவ்வளோ நேரம் வீணடிக்கணும். சொன்னால் என்ன பலன் கிடைக்குன்னா, சொல்லிப்பார் பயன் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதை உணர்ந்து சொல்லணும். இதை சொல்லிட்டார் ராமன் சொல்லுவேன், ராமா 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 ராமான்னு அனுபவித்து சொல்லிச்சு. இந்த நாம பலம் எப்படி ஹனுமனை உயர்த்தி நீ உலகத்துக்கே இன்றைக்கி ஒரு காப்பாற்றக்கூடிய தெய்வமாக, எந்த எதிரி வந்தாலும் துவம்சம் பண்ணக்கூடிய தெய்வமாக, நம்ம வாழ்க்கையில் எந்தவித துயரங்கள், துன்பங்கள் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய தெய்வமாகவும் ஹனுமான் நாமமும் ராமநாமம். புரிந்து கொள்வோம், புரிந்து நடந்து கொண்டு ராமநாமத்தை சொல்லுவோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தொத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தொத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்நாம தொத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே என்று
ராமநாமத்தை சொல்வோம், யம பயத்தை போக்கிக் கொள்வோம். துன்பமில்லாமல் துயரமில்லாமல் எல்லோரும் நலமாக வளமாக வாழ்ந்து ஆன்மீக பூமியான சனாதன பூமியான அனைத்து நலன்களும் கிடைக்கக்கூடிய பூமியாக இருக்கக்கூடிய பாரத மாதாவை பணிந்து எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்க வழங்க ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.